அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அப்போ உங்களுடைய தனித்தன்மைங்கிறது, சுய கௌரவம் என்பது மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதுவும் உங்கள் ராசிநாதனோட 7ஆம் அதிபதி இணைவு பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ களத்திர விஷயத்தில், அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நோனியத்தை பெருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ 1-4 அதிபதியான குரு பகவான் 7-10 அதிபதியான புதன் பகவானோட இணைவு பெற்று 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ 1-4-7-10 இணைவு பெற்றாலே அது அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசுக்கு. அப்போ கடந்த ஒரு வருடமாகவே உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு இப்ப அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தனித்தன்மை நல்லா இருக்கு. உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். எதை நினைத்து செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை நினைத்து செயல்படுத்தலாம். ஒரு மாற்றம் என்பது உண்டு. உங்கள் பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. உங்களுடைய பயணம் முற்றிலும் வேறுபடக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுடைய சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கும். ஏன் இது நடக்கலை என்று கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்கள் ஜாதக, அதாவது இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேந்திரத்திலும் கோணத்திலையும் கிரகங்கள் அமருது. அப்போ ஒரு அற்புதமான அமைப்பு. லக்னாதிபதி போய் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு 1-4-7-10 அதிபதிகள் இணைவு பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 6க்குரியவன் தனக்கு 12இல் மறையும் போது கடன் சார்ந்த விஷயங்கள், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இது எல்லாத்தையும் அப்படியே அது பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடாத ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 12இல் மறைஞ்சிருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு. கடன் இல்லை, நோய் இல்லை, எதிர்ப்பு இல்லை, பகை இல்லை. அப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இயல்பு இந்த தனுசுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் சூரியன் பாருங்க, இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருவார். அப்போ சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுவும் ஒரு சிறப்பு, தன்னம்பிக்கை கொடுக்கும். பாக்யாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா?
ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தையால் அனுகூலம் ஆதாயங்கள். தந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்ப தந்தை ரெடி ஆயிடுவார். 6ஆம் இடத்துல இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, பகை இருக்கு, கொஞ்சம் கருத்து வேறுபாடு சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கு 5ஆம் அதிபதி, அதாவது 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 5ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா, இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். ஸோ 5க்குரியவன் பாக்கியஸ்தானத்தில். அப்போ குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தனுசு ராசி அன்பர்கள் குழந்தைகள் நினைத்து சின்ன வருத்தத்தோடு இருந்தவர்கள், குழந்தை நினைத்து வருத்தத்தோடு இருந்தவர்கள், குழந்தை பாக்கியத்திலேயோ அல்லது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலேயோ குழந்தை தன் பேச்சை கேட்கல என்று சின்ன ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு அந்த வருத்தம் நீங்கப்படுகிறது. நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சிறப்பு பெறும் தனுசுக்குன்னு சொல்லுவேன். பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 2ஆம் அதிபதியாகிய அந்த சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்க முயற்சியால் பொருளாதாரத்தை இரட்டிப்பு ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பம் நன்றாக அமைய போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அந்த சந்தோஷத்தை செய்யக்கூடிய தன்மையும் இருக்கிறது. உங்க வாக்கும் நன்றாக இருக்க போகிறது என பேச்சை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அழகா அற்புதமா ஆட்சி பலத்தோடு இருக்கார். பேச்சு அதிபதியான சனி பகவான் தனக்கு 3 வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பேச்சினால் நன்மை இருக்கு. நல்ல பேசக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு. வாக்கு பலிதம் இருக்கு தனுசுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகுமா இந்த மாதம்? 3ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 3ஆம் அதிபதி தனக்கு 2ல் தான் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்க ராசிநாதன் பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடம் கீர்த்தி கிட்டும், புகழ் கிட்டும், பிரயாணம் உண்டாகும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அங்கே ராகு உட்கார்ந்திருக்கார். கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு, சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் என்பது இந்த தனுசுக்கு இந்த மாதம் சிறப்பு தரும். அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. பயணம் மேற்கொள்ளப்படுவீர்கள். பயணத்தால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்துக்காக பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரம் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையிலையும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அப்போ பயணங்கள் நன்றாக இருக்கும். இனி உங்க பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எழுச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்லது. 4ல் சனி இருக்கார். சனிங்கிறது கொஞ்சம் பழசுன்னு சொல்லுவீங்க. அப்போ பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க. ஏற்கனவே பழசாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசுக்கு அமையும். பழையதை மாற்றுவீர்கள், பழையதை புதுப்பித்துக் கொள்வீர்கள். அப்போ பழைய இடத்தை வாங்கி, அதாவது பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பழைய வாகனங்களை அதாவது பழசை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இந்த தனுசுக்கு சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால தாயின் மூலமாக தனவரவு உண்டு. ஆனால் தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா சனி அங்கே இருக்காரே. சனிங்கிறது எப்பவுமே ஏதாவது ஒன்று ஒரு 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 தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தனுசுக்கு சிறப்பு.
சார் கடனால எதிர்ப்பால பகையால் பாதிக்கப்படுவேனா? ஆனால் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பிற்கு 6க்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கினால் பெரிய அளவுக்கு துன்பம் என்பது இல்லை. அதை சரி செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நீங்கள் எடுக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை, அல்லது கடனை கொஞ்சமாவது அடைச்சிடலாம், கடனை அடைத்துட்டு அப்புறம் கடனை வாங்கிக்கலாம், இப்படித்தான் உங்கள் எண்ணம் இருக்குமே ஒழிய கடனால் பெரிய பாதிப்பு, கடங்காரம் வந்து கழுத்து நெரிக்கிறக்கூடிய அமைப்புங்கிறது கன்னிக்கு இந்த மாதம், அதாவது தனுசுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இல்லை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும்? குரு போய் 7ல் இருக்காரே, நீங்களே போய் 7ஆம் இடத்தில் இருக்காரே, 7ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்காரே, அப்புறம் என்ன டக்கு டக்குன்னு நடக்கும். திருமணம் நடக்காத இந்த தனுசுக்கு திருமணம் டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்களே சந்தோஷப்படுவீங்க. திடீர்னு முடிஞ்சிருச்சு சார், திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார், திடீர்னு ஒரே மாதத்தில் கல்யாணத்தை வச்சுட்டாங்க சார். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சுப விஷயங்கள் நடப்பதற்கு இந்த தனுசுக்கு இப்போ ஏதுவாக இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திலிருந்தே டக்கு டக்குன்னு நடக்கும். எந்த விஷயம், திருமண விஷயங்கள், சுப காரியங்கள், உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் நபருக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு சுப விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதில் சுமூகப்படுத்தக்கூடிய, சாந்தப்படுத்தக்கூடிய, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2 பேரும் இணைஞ்சு திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதற்கான முயற்சி எடுத்துக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவார். 9ஆம் இடத்தில் கேது இருக்காரே, ஞானத்தை கொடுக்கும். கேது இருக்கார், ஞானக்காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஞானம், கோயில் திருப்பணிகளில் கலந்து கொள்வது, ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பது, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது, அதற்கு நன்கொடை கொடுப்பது, முன்னின்று நடப்பது, ஆன்மீக திருப்பணிகள், இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் முன்னின்று நடப்பது, இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தனுசுக்கு அமையும். 9ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி புதன், 2 பேரும் இணைஞ்சு உங்கள் ராசி அதிபதியும் அங்கே 7ஆம் இடத்துல இந்த ஜூன் மாதம் 15 இணைய போகுது. பொது பணியில், அதாவது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தொழில் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு அமௌண்ட்டு அதை எடுத்து பொதுநலத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய புகழையும் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு.
நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.